வெல்கம் வெல்கம் டு கலாம் பாடசாலை. ஸோ நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, முதல்ல மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபின்னு ஒன்று இருக்குது. மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி. இந்த மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டோட மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோன்னு கேட்டால் 2016-17 $207.8 பில்லியன். மில்லியன் கிடையாது, பில்லியன் டாலராக இருக்குன்னு சொல்கிறாங்க. 207.8 பில்லியன் வந்து தமிழ்நாட்டோட பொருளாதாரமாக இருக்குது. சரி, தமிழ்நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை மற்ற நாடு கூட கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது உலகளவில் குவைத் நாடு இருக்கு இல்லையா, குவைத் நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாக இருக்குது. நம்மளுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் குவைத் நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியும் சமம். அதே வாங்கும் சக்தியின் அடிப்படையில் பார்த்தா, வாங்கும் சக்தியின் அடிப்படையில் எந்த நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டால் ஐக்கிய அரபு எமிரேட் நாடுகள் UAE அதோட உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வாங்கும் சக்தியின் அடிப்படையில் UAEயோட உள்நாட்டு உற்பத்தி சமமாக இருக்குது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குவைத் நாட்டுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க மற்ற நாட்டு கூட. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். GSDP தமிழ்நாட்டுக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாட்டில் $207.8 பில்லியன். ஓகேவா? ஓகே. அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, துறை வாரியாக பங்களிப்பு. இப்போ தமிழ்நாட்டோட மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒவ்வொரு துறையில் சேவைத்துறை எத்தனை % பங்களிக்குது, தொழில்துறை எத்தனை % பங்களிக்குது, விவசாயம் வேளாண்மை எத்தனை துறை பங்களிக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 63%, கிட்டத்தட்ட 64% வந்து பார்த்தோன்னா யார் தான் பங்களிக்கிறாங்கன்னா சேவைத்துறை தான் பங்களிக்குது. சேவைத்துறையில் மட்டும் பார்த்தோன்னா 64%. தொழில்துறை வந்து பார்த்தீங்கன்னா 28%. அதுக்கப்புறம் மீதி ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா என்ன வருதுன்னா இது வேளாண்மை வரும். ஓகேவா? ரைட். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பணி சேவைத்துறையில் மட்டும் 64%, தொழில்துறையில் 28%, பார்த்தாங்க 28%, மீதி இது 8% தான் வேளாண்மைன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோன்னா அக்யூரேட்டு இதாக கொடுத்துருக்காங்க, தோராயமாக கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட் வேல்யூ இங்கே இருக்கும். சேவைத்துறையில் 63.7, தொழில்துறைனா 28%, வேளாண்மைனா 7.76%ன்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது தனிநபர் வருமானம். தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் எவ்வளோன்னு கேட்டால் $2,200. இது ஆல்ரெடி எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் எவ்வளோன்னு கேட்டால் $2,200 சொல்கிறாங்க. இந்தியாவோட தனிநபர் வருமானத்தோட நம்மளது தனிநபர் வருமானம் எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குன்னா 1.75 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது. 1.25 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் கொடுத்துருக்காங்க பாருங்க, $2,200. தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் $2,200. ஓகேவா? இந்தியாவுக்கு பாருங்கள் 1670, 16167, 16 கூட்டினா 7, தமிழ்நாடுனா 2200. அடுத்தது தனிநபர் வருமானம் இங்கே ரூபாயில் கொடுத்துருப்பாங்க, அங்கே இதில் கொடுத்துருப்பாங்க, இங்கே டாலரில் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துருப்பாங்க, ரூபாயில் கொடுத்துருப்பாங்க. 1,57,116 ரூபா தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம். ஸோ இந்த வரிசையில் யார் அதிகமாக இருக்காங்கன்னு கேட்டால் தெலுங்கானா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கும். 1,58,000 தெலுங்கானா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு செகண்ட் ப்ளேஸு, அதுக்கப்புறம் கேரளான்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்து வச்சுங்க, 1,57,116 ரூபாய்கள். ஸோ நம்ம தமிழ்நாட்டு பொருளாதாரம் தான் பார்க்குறோம், அதனால் தமிழ்நாட்டை பற்றி நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒவ்வொரு இதுலேயும் உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மையில், இப்போ நான் அடுத்த டாபிக் வேளாண்மையில் பூக்கள் உற்பத்தியில் எத்தனாவது பிளேஸ் இருக்கும், பழங்கள் உற்பத்தியில் எத்தனாவது பிளேஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பூக்கள் உற்பத்தி, பழங்கள் உற்பத்திலாம் தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் உதிரி பூக்கள் உற்பத்தியில் ஃபஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. பூ அப்படின்றது எத்தனை எழுத்து வார்த்தை, பூ அப்படின்றது ஒரே எழுத்து, அப்போ இதில் ஃபஸ்ட் பிளேஸ். அதுக்கப்புறம் பாருங்கள் முதல் இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பழங்கள் உற்பத்தியில் 3ஆம் இடம்னு சொல்கிறாங்க. பழம் அப்படின்றது எத்தனை எழுத்து வார்த்தை, பழங்கள் அப்படின்னு எழுதுனா நம்ம 3 லெட்டர் வரும். அப்போ 3ஆவது பிளேஸ். பழம் அப்படின்றதுல 3 லெட்டரு, 3ஆவது பிளேஸு. பூ அப்படின்றதுல ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது, அப்போ ஃபஸ்ட் பிளேஸ். அதுக்கப்புறம் நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸில் கொடுத்துருக்காங்கன்னா 2வது பிளேஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேற்கு வங்கம் ஃபஸ்ட்டு, நம்ம 2வது பிளேஸ்னு சொல்கிறாங்க. நெல் அப்படின்றது எத்தனை எழுத்து வார்த்தை, 2 எழுத்து வார்த்தை, அப்போ செகண்ட் பிளேஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தோட்டப்பயிர்கள் வாழை தேங்காய் உற்பத்தியில் ஃபஸ்ட் பிளேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் தேங்காய் உற்பத்தியில் பின்னாடி ஒரு டேப்லெட் காலம் வரும், அதில் தேங்காயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் பிளேஸ்னு கொடுத்துருப்பாங்க. ரப்பர் உற்பத்தியில் 2வது இடத்துன்னு சொல்கிறாங்க. ரப்பர் அப்படின்னு எழுதுறாங்க, ஃபஸ்ட்டு வருதா, அப்போ ஈன்னு வரும்போது 2ஆம் இடம் அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரப்பர்னு எழுதும்போது 2ஆம் இடம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து
மிளகு உற்பத்தியில் 3வது பிளேஸ். மிளகுன்றது எத்தனை எழுத்து வார்த்தை? 3 எழுத்து வார்த்தை. மிளகு அப்படின்றதுல 3வது பிளேஸ். கரும்பு உற்பத்தியில் எத்தனை பிளேஸ்? கரும்புன்றது 4 லெட்டர் வேர்டு. அப்போ அது 4வது பிளேஸ் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். கரும்பில் 4வது பிளேஸ் அப்படின்ட்டு. பின்னாடி ஒரு டேப்லெட் காலம் இருக்கும். அந்த டேப்லெட் காலத்தில் இருக்கிற டேட்டா நம்ம பார்த்து வச்சுக்கோம். ஸோ இங்கே ஜென்ரலாக முக்கியமான பாயிண்ட் மட்டும். அடுத்தது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த டேப்லெட் காலம் தானிய வகை ஒவ்வொன்றிலையும் நம்ம எத்தனாவது பிளேஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மக்காசோளத்தில் தேசிய அளவில் தமிழ்நாட்டோட நிலை ஃபஸ்ட் பிளேஸு, கம்பில் ஃபஸ்ட் பிளேஸு, கடலையில் ஃபஸ்ட் பிளேஸு, எண்ணெய் வித்துக்களில் ஃபஸ்ட் பிளேஸு, பருத்தியில் ஃபஸ்ட் பிளேஸு. தேங்காய் பாருங்கள், தேங்காய் அங்கே முதல் இடம்னு பார்த்துருங்க, 2வது பிளேஸு. தேங்காயை உடைச்சா 2 வடியும். ஓகே, ஒரு முழு தேங்காய் உடைச்சா 2 பீஸாக வரும், அப்போ செகண்ட் பிளேஸ். அதுக்கப்புறம் நெல் எத்தனை எழுத்து வார்த்தை? 2 எழுத்து வார்த்தை, செகண்ட் பிளேஸ். கரும்புன்றது நம்ம 4வது இடம்னு கொடுத்துருப்பாங்க. மேலே கரும்புன்றது 4 லெட்டர் வேர்டு, 4வது பிளேஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே இந்த டேப்லெட் காலத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3வது பிளேஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் என்ன இருக்கோ அதை பார்த்து போட்டுக்கலாம். சூரியகாந்தி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 பொசிஷனாக மாறும். சூரியன் எங்கே இருக்கோ அந்த மாதிரி 3 பொசிஷனாக மாறும். காலையில் ஒரு பொசிஷனில் இருக்கும், மதியானம் ஒரு பொசிஷனில் இருக்கும், ஈவினிங்கான ஒரு பொசிஷன். அப்போ 3 பொசிஷனாக மாறும். அப்போ சூரியகாந்தினா 3வது பிளேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சோளம் அப்படின்னு கேட்டால் 3 எழுத்து வார்த்தை, அப்போ 3வது பிளேஸ். மேலே ஒன்று மக்காசோளம் பார்த்துருப்போம். மக்காசோளம்னா ஃபஸ்ட் பிளேஸு, வெறும் சோளம்னு கேட்டாங்கன்னா 3வது பிளேஸ். திடமான தானியங்கள் அப்படின்னு கேட்டால் திடமானன்னா 4 லெட்டர் வருதா, அப்போ 4வது பிளேஸ். மொத்த தானியங்கள்லாம் × 2 8வது பிளேஸ். திடமான அப்படின்னு கேட்டால் 4வது பிளேஸ். அப்படி இல்லைனா தானியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. தானியம் அப்படின்றது 4 லெட்டர் வார்த்தை. தானியம்னா 4வது பிளேஸு. மொத்த தானியங்கள்னு கேட்டால் 8வது பிளேஸ். ஓகே, தேசிய அளவில் தமிழ்நாட்டோட பிளேஸை சொல்கிறாங்க இங்கே. ஓகேவா? மக்காசோளம், கம்பு, கடலை, எண்ணெய் வித்து, பருத்தி இது எல்லாமே ஃபஸ்ட் பிளேஸ். ஓகேவா? மக்காசோளம், கம்புன்னா நம்ம அடிக்கிற குச்சியை கம்புன்னு சொல்லுவோம். அது அப்படி நீட்டாக ஒரே ஒரு ஸ்டிக்கை சொல்கிறாங்க. அப்போ நீட்டாக இருக்கும் 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். கடலையிலும் 1. எண்ணெய் வித்துக்கள், கடலை, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி இதெல்லாம் பார்த்தோன்னா 1. தேங்காய் உடைச்சா 2 பீஸாக வரும், அப்போ செகண்ட் பிளேஸ். நெல்லில் 2 லெட்டர் இருக்குது, 2வது பிளேஸ். கரும்பில் 4 லெட்டர் இருக்குது, 4வது பிளேஸு. அப்படிலாம் 3வது பிளேஸ். மேலே 4ன்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே 3 கொடுத்துருப்பாங்க. சூரியகாந்தி டெய்லி 3 பொசிஷனாக மாறும், அப்போ 3வது பிளேஸ். சோளம் 3 லெட்டர் தான் இருக்குது, 3வது பிளேஸு. மக்காசோளம்னு கேட்டால் ஃபஸ்ட்டு, வெறும் சோளம்னு கேட்டால் 3வது பிளேஸ். தானியம் அப்படின்னு வந்தால் 4, மொத்த தானியம்னு கேட்டால் 8வது பிளேஸ். ஓகேவா? அவ்வளோதான், டேப்லெட் காலம் முடிஞ்சு. அதுக்கப்புறம் தொழில்துறை. சென்னை இந்தியாவோட மருத்துவ தலைநகரம்னு சொல்கிறாங்க. சென்னை என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்தியாவோட மருத்துவ தலைநகரம் எனவும் வங்கி தலைநகரம் எனவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகளவில் உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனம் அதிகளவு முதலீடுகளை ஈர்த்திருக்குதுன்றாங்க. ஆசியாவின் டெட்ராய்டு எதுன்னு கேட்டால் சென்னை தான். இந்த ஆசியாவின் டெட்ராய்டு, இந்தியாவின் டெட்ராய்டு எதுன்னு கேட்டாலும் சென்னை தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மருத்துவ தலைநகரம், வங்கி தலைநகரம், அதுக்கப்புறம் ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு கேட்டால் எதுன்னு சொல்லுவாங்கன்னா சென்னை சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்தது பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற கரூர். பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்றது எதுன்னு கேட்டால் கரூர். கட்டுமானம் பேருந்து அப்படின்னாலே கரூர் தான் ஃபேமஸ். ஓகே, தென்னிந்திய பேருந்து கட்டுமான தொழில்களுக்கு எத்தனை % பங்களிக்குதுன்னா 80% பங்களிக்குது. ஸோ அப்போ கட்டுமானம்னா கரூர். ஓகே, கரூர் அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். அடுத்தது கரூரில் பார்த்தோன்னா தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் ஒன்று இருக்குது. தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் அது ஆசியாவிலே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத காகித நிறுவனத்தில் ஒன்றாக செயல்பட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. கரூரில் தமிழ்நாடு டிஎன்பின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட். தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் எங்கே இருக்குன்னா கரூரில் இருக்குது. அது ஆசியாவிலே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பே இல்லாத ஒரு நிறுவனம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எஃகு நகரம் என்ன அழைக்கப்படுதுன்னு கேட்டால் சேலம். எஃகு செயில் எங்கே சேலம் தான் இருக்குது. எஃகு நகரம் எதுன்னு கேட்டால் சேலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது சிவகாசினா உங்களுக்கே தெரியும், தீப்பெட்டி உற்பத்தி, பட்டாசு உற்பத்தியில் சிவகாசியில் இருக்கும். ஸோ தீப்பெட்டி உற்பத்தியில் இந்தியாவோட மொத்த தீப்பெட்டி உற்பத்தியில் 90% பங்கு எங்கே தான் இது பண்ணுறாங்கன்னா 90% சிவகாசியில் தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழகத்தின் நுழைவாயில் எதுன்னு கேட்டால் தூத்துக்குடி. தமிழகத்தின் நுழைவாயில் எதுன்னு கேட்டால் தூத்துக்குடி. சென்னைக்கு அடுத்தபடியாக வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் செகண்ட் பிளேஸ் எதுன்னு கேட்டால் தூத்துக்குடி தான். ஃபஸ்ட் பிளேஸ் வேதிப்பொருட்கள் ஃபஸ்ட் பிளேஸ் எதுன்னு கேட்டால் சென்னை, அதுக்கப்புறம் எதுன்னு கேட்டால் தூத்துக்குடின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டோட நுழைவாயில் எதுன்னு கேட்டால் தூத்துக்குடி தான். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் முக்கியம். ராணிப்பேட்டை, ஆம்பூர், வாணியம்பாடி இதெல்லாம் பார்த்தோன்னா தோல். ராணிப்பேட்டை, ஆம்பூர்லாம் பார்த்தோன்னா ஆம்பூர் பிரியாணி, வாணியம்பாடி பிரியாணி இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தோன்னா தோல் ஃபேக்ட்ரி அதிகமாக இருக்கும். ஸோ தோல்லாம் இங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது
சேலம்னா நமக்கு என்ன டக்குன்னு வரும்னா மாம்பழம், சேலத்து மாம்பழம்னு சொல்லுவாங்க. வேறு என்ன இங்கே இருக்குது அப்படின்னா எஃகு, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், எஃகு நகரம் அப்படின்னு சொல்லி சேலம் பார்த்துருக்கோம். இங்கே வேறு என்ன இருக்குன்னா விசைத்தறி, கைத்தறி. சேலத்தில், ஈரோட்டில் பார்த்தோன்னா விசைத்தறி, நமக்கு தறி நெய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது கூட லிங்க் பண்ணி விசைத்தறி, கைத்தறி அங்கே அதிகமாக இருக்குது. அப்போ தறிகள் அங்கே அதிகமாக இருக்குன்னா ஜவுளி அங்கே அதிகமாக இருக்குன்னு நான் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சங்ககிரினா லாரி களத்தொகுதின்னு சொல்கிறாங்க. லாரி களத்தொகுதி. சங்ககிரினா லாரி, கரூர்னா பேருந்து கட்டுமானம். அதுக்கப்புறம் திருச்செங்கோடுனா ஆழ்துளையிடும் பணிகள். திருச்செங்கோடுனா அந்த போர்வெல்ஸ் போடுறது. நாமக்கல்னால் போக்குவரத்து, கோழி பண்ணைகள் அதிகமாக இருக்கும். நாமக்கல் கோழி பண்ணை உங்களுக்கே தெரியும், போக்குவரத்து அங்கே அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கரூர்னா வாகன புனைபவர், அதை நம்ம கட்டுமானம், பேருந்து கட்டுமானம்னு சொல்லி பார்த்தோம். இங்கேயும் விசைத்தறி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஈரோடு, கரூர் எல்லாமே விசைத்தறி அதிகமாக இருக்குது. ஈரோடு மஞ்சளுக்கு நம்ம புவிசார் குறியீடுலாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அது நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் அப்படின்னா பொறியியல் தொழிற்சாலைகள், நூற்பாலைகள்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி பம்பு சிட்டி அப்படின்னு ஒன்று பார்த்தோம். நூற்பாலைகள், பொறியியல் தொழிற்சாலை கோயம்புத்தூரில் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பூர்னா பின்னல் ஆடைகள் அதிகம். பின்னல் ஆடைகள், ஆயத்த ஆடைகள்லாம் எங்கே தான் இருக்குன்னா திருப்பூர் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பின்னல் ஆடைகள், ஆயத்த ஆடைகள். ராஜபாளையம் அப்படின்னா பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள். ராஜபாளையம்னா பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள். சிவகாசினா தீப்பெட்டி, பட்டாசு, அச்சிடுதெல்லாம் சிவகாசியில் இருக்குன்னு சொல்லுவாங்க. தீப்பெட்டி தொழிற்சாலை, பட்டாசு. சிவகாசினா பட்டாசு உங்களுக்கே தெரியும், தீப்பெட்டி, அந்த பட்டாசை கொளுத்துறதுக்கு தீப்பெட்டி வேணும். அதுக்கப்புறம் அச்சிடுதல், இதெல்லாம் சிவகாசியில் ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜவுளித்துறை போனால் தமிழ்நாடு இந்தியாவில் மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி மையமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு தான் இந்தியாவோட நூல் கிண்ணம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவோட நூல் கிண்ணம் என அழைக்கப்படும் ஸ்டேட் எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு. இந்தியாவில் மொத்த உற்பத்தியில் 41% தமிழ்நாட்டிலேருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸோ அப்போ இந்தியாவோட நூல் கிண்ணம் எதுன்னு கேட்டால் நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவில் மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி மையமாக இருக்குதுன்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பின்னலாடைகளின் நகரம் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டால் திருப்பூர். பின்னலாடைகளின் நகரம் என அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டால் திருப்பூர். அடுத்தது ஈரோடு மாவட்டம் தான் தென்னிந்தியாவோட மொத்த மற்றும் சில்லறை ஆயத்த ஆடைகளுக்குனா முக்கிய ஜவுளி சந்தையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஈரோடு மாவட்டம் ஜவுளி சந்தைன்னு எது கேட்டால் ஈரோடு மாவட்டம் தான் தென்னிந்தியாவோட மொத்த மற்றும் சில்லறை ஆயத்த ஆடைகளுக்குனா முக்கிய ஒரு ஜவுளி சந்தையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தோல்பொருட்கள். இந்தியாவில் தோல்பொருட்கள் ஏற்றுமதியில் 30%, தோல்பொருட்கள் தயாரிப்பில் 70% தமிழகம் கொண்டிருக்குன்னு சொல்கிறாங்க. தோல்பொருட்கள் இந்தியாவில் ஏற்றுமதியில் 30%, தோல்பொருட்கள் தயாரிக்கிறதுல 70% நம்ம தான் வச்சுருக்கோம். இந்த தோல் தொழிற்சாலைகள்லாம் எங்கே அதிகமாக இருக்குன்னு கேட்டால் வேலூர், திண்டுக்கல், ஈரோடு இந்த மாவட்டம் தான் தோல் அதிகமாக இருக்குது. தோல் பொருட்கள், தோல் பதனிட தொழிற்சாலைகள்லாம் வேலூர், திண்டுக்கல், ஈரோடில். ஒவ்வொரு வருஷமும் பன்னாட்டு தோல்பொருள் கண்காட்சி எங்கே நடக்குதுன்னா சென்னையில் நடைபெறும்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல்பொருள் கண்காட்சி எங்கே நடக்குதுன்னா சென்னையில். கண்காட்சின்னு கேட்டால் சென்னை. ஓகேவா, ரைட். அடுத்து வாகன உற்பத்தி பாருங்கள். ஆசியாவின் டெட்ராய்டு அழைக்கப்படுது சென்னை. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நிறைய வாகனத்துக்கான உதிரி பாகங்கள் இங்கே நிறைய ரெடி பண்ணுவாங்க. நிறைய ஃபேக்ட்ரிஸ், நிறைய கம்பெனிஸ்லாம் அந்த சைடு இருக்குது. அது ஆட்டோமொபைல்ஸ்க்கு. ஸோ அதனால் இது ஆசியாவின் டெட்ராய்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு இந்திய அளவில் வாகனம் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில் 28% இருக்குது. வாகன உதிரி பாகங்கள் எத்தனை பர்சன்டேஜ்னா 28%. லாரி உற்பத்தியில் 19%, கார் மற்றும் இருசக்கர உற்பத்தியில் 18% உற்பத்தி பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்திய அளவில் தமிழ்நாட்டோட ஷேர் மட்டும் எவ்வளோன்னு கேட்டால் 28, 19, 18. 28 எடுத்துக்கினா வாகன உதிரி பாகங்கள் 19 லாரிக்கு, மீதி கார் இருசக்கர வாகனத்துக்கு 18%. அடுத்து சிமெண்ட் தொழிற்சாலை பாருங்கள். சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு தான் இந்திய அளவில் 3வது பிளேஸில் இருக்குது. சிமெண்ட்டு உற்பத்தி பண்ணுறதுல நம்ம 3வது பிளேஸில் இருக்கோம். ஃபஸ்ட் பிளேஸ் ஆந்திரா, 2வது பிளேஸ் ராஜஸ்தான் சொல்லுவாங்க. நிறைய இந்த குவாரிஸ்லாம் எங்கே அதிகமாக இருக்குன்னா ஆந்திராவில் தான் அதிகமாக இருக்கும். நிறைய குவாரி, இந்த கிரானைட் கல்லுலாம் வெட்டுறது. ஸோ அப்போ அங்கேருந்து தான் சிமெண்ட் ரெடி பண்ணுறாங்க நான் வச்சுக்கலாம். அந்த கல்லுலேருந்து சிமெண்ட் ரெடி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கலாம். குவாரிலேருந்து கல் எடுத்து அதுலேருந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆந்திரா, அதுக்கப்புறம் ரால முடியுது. அதுக்கு அடுத்த ஸ்டேட் எதுனா ராஜஸ்தான். ஆந்திரா ஃபஸ்ட்டு, ராஜஸ்தான், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எதுனா தமிழ்நாடு. சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனை பிளேஸ் அப்படின்னா இந்தியாவில் 3வது பிளேஸ். அதுக்கப்புறம் சிமெண்ட் தொழிற்சாலையோட எண்ணிக்கையை வச்சு கம்பேர் பண்ணும்போது சிமெண்ட் தொழிற்சாலை எண்ணிக்கை, அதில் தொழிற்சாலைகள் அதிகமாக எங்கே இருக்குன்னு கேட்டால் அதில் நம்ம எத்தனை பிளேஸில் இருக்கோம்னா தமிழ்நாடு 2வது பிளேஸ்லையும் ஆந்திரா ஃபஸ்ட் பிளேஸ்லையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், சிமெண்ட் உற்பத்தின்னு கேட்டால் தமிழ்நாடு 3வது பிளேஸ். சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு 3வது பிளேஸ், ஃபஸ்ட்டு ஆந்திரா, 2வது ராஜஸ்தான். சிமெண்ட் தொழிற்சாலையோட எண்ணிக்கையில் நம்ம எத்தனை பிளேஸ்னு கேட்டால் 2nd பிளேஸ். ஃபஸ்ட் பிளேஸ் யாருன்னு கேட்டால் ஆந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அவ்வளோதான். அடுத்து சிவகாசி நகரம் வந்து பார்த்தீங்கன்னா அச்சுத்தொழில், பட்டாசு மற்றும் தீப்பொறி தயாரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலைமையிடமாக இருக்குன்றாங்க. ஜவஹர்லால் நேரு வந்து பார்த்தீங்கன்னா இதை குட்டி ஜப்பான் சொல்கிறார். ஜவஹர்லால் நேரு குட்டி ஜப்பான் என்ற எதை அழைக்கிறாருன்னு கேட்டால் சிவகாசி அழைக்கிறார். சிவகாசியை குட்டி ஜப்பான் சொல்லுவார். அதில் பட்டாசு,
அச்சு தொழில் எங்கெல்லாம் ஃபேமஸாக இருக்கும் பாருங்கள். பட்டாசு உற்பத்தியில் 80% சிவகாசியில் தான் தயாரிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அச்சு தொழில் எவ்வளோனா 60%. பட்டாசில் 80%, அச்சு தொழில் 60% சிவகாசியில் தான் கிடைக்குதுன்றாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட மிகப்பெரிய எஃகு உருக்காலை செயில் எங்கே இருக்குன்னா சேலத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. செயில் நிறுவனம் எங்கே இருக்குது? சேலம் அப்படின்றாங்க. முன்னாடியே பார்த்தோம் நம்ம. எஃகு நகரம் எதுன்னு கேட்டால் சேலம் தான். செயில் எங்கே தான் இருக்குன்னா இந்த எஃகு ஆலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குன்னா சேலத்தில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மோட்டார் மற்றும் பம்புகளோட தேவையில் 3/2 பங்கு எங்கேருந்து உற்பத்தி பண்ணுறாங்க, எந்த ஏரியாவிலேருந்து கிடைக்குதுன்னா கோயம்புத்தூர்லேருந்து கிடைக்குது. அதனால கோயம்புத்தூர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பம்பு சிட்டின்னு சொல்லுவாங்க. பம்பு சிட்டி, காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூரை காற்றழுத்த விசைக்குழாய் நகரம், பம்பு சிட்டின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் மாவு அரைப்பான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற மாவு அரைக்கிற எந்திரத்துக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்காங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற மாவரைக்கும் எந்திரத்துக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. தூத்துக்குடி தமிழ்நாட்டோட நுழைவாயில் அழைக்கப்படுது. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். தமிழ்நாட்டோட நுழைவாயில் கேட்டால் தூத்துக்குடி தான். வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் தூத்துக்குடி தான் ஃபஸ்ட் பிளேஸ்க்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம முன்னாடி பார்க்கும்போது வேதிப்பொருள் உற்பத்தியில் சென்னை தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தூத்துக்குடின்னு கொடுத்துருப்பாங்க. அதே புக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல தூத்துக்குடி தான் ஃபஸ்ட் பிளேஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம அது ஆப்ஷனில் என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், அதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் எப்போனா 2006 கொண்டு வந்திருப்பாங்க. இது ஊரக பொருளாதாரம் அப்படின்ற லெசன்லேயே நம்ம இதை படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் யார் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க, தேசிய அளவில் யார் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு இந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்ச போதும். சிறு குறு நிறுவனத்தில் யார் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்காங்கன்னா நம்ம தான், தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது தேசிய லெவலில் அப்படின்னாங்க. அதுக்கடுத்து ஆற்றல் அணுமின் ஆற்றல் எங்கே இருக்குது? கல்பாக்கம் கூடங்குளத்தில் தமிழ்நாட்டில் முக்கிய அணுமின் நிலைய ஆற்றல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் அனல் மின் ஆற்றல் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் அனல் மின் ஆற்றல் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி, தூத்துக்குடி இந்த பிளேஸில் அனல் மின் ஆற்றல் உற்பத்தி பண்ணுறாங்க. எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி, தூத்துக்குடி இந்த பிளேஸில் அனல் மின் ஆற்றல் உற்பத்தி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டீசலை அடிப்படையாக கொண்டு அனல் மின் உற்பத்தியில் தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா 34% மேலே உற்பத்தி பண்ணுது. அதாவது டீசலை அடிப்படையாக கொண்டு அனல் மின் உற்பத்தி பண்ணுறதுல யார் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்காங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்காங்க தேசிய லெவலில். டீசலை கொண்டு அனல் மின் உற்பத்தி பண்ணி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதில் யார் கெத்து ஃபஸ்ட் பிளேஸ்னால் நம்ம தான் ஃபஸ்ட் பிளேஸ். அதுக்கப்புறம் சூரிய சக்தி நிறுவனம் சூரிய ஆற்றலை பயன்படுத்தி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகேவா? இதில் யார் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்காங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு, 2வது ராஜஸ்தான், 3வது குஜராத். ஃபஸ்ட் பிளேஸ் சூரிய சக்தி வச்சு மின்சாரத்தை ரெடி பண்ணுறதுல தமிழ்நாடு ஃபஸ்ட்டு, ராஜஸ்தான் செகண்டு, குஜராத் 3வதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து 2017. ஓகே, நம்ம பார்க்குறது 2017 இந்த புக்கில் கொடுத்துருக்க டேட்டா. அந்த டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் படி மாறி இருக்கும். ஓகேவா? இப்போ தமிழ்நாடு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கலாம், இல்லை கீழே கூட போயிருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு ஸ்டேட் கூட மேலே வந்துருக்கலாம். அது கரண்ட் அஃபேர்ஸில் யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கணும். ஓகே, இது வரைக்கும் போதும். மீதி கல்வியிலிருந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பாட்டில் பார்க்கலாம். அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ டு ஆல். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட் பார்ப்போம்.